So second application of Gauss law பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா second application. So electric field due to an infinitely charged plane sheet. ஒரு plane sheet எடுத்துக்கிறோம். அது fully positively charged plane sheet ஆனா uniformly charged sheet. அப்ப அந்த uniformly charged plane sheetக்கு அதனால உருவாகுற electric field. For example, இதுதான் ஒரு plane sheet. இந்த sheet full positively charged. இந்த sheet full positively charged but uniformly charged sheet ன்றாங்க. Uniformly charged sheet என்ன அர்த்தம்? ஒரு யூனிட் ஏரியால number of charges suppose 50 இருந்துச்சுன்னா அடுத்த யூனிட் ஏரியாலயும் அதே நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கணும், அடுத்த யூனிட் ஏரியாலயும் அதே நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதான் யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஷீட்னு அர்த்தம். சரிங்களா? ஆனால் இந்த ஷீட்டுக்கு நம்ம எப்படி காஸியன் சர்ஃபேஸ் அஸ்யூம் பண்ணுவோம்? இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுங்க, இங்கேருந்து ஒரு சிலிண்டர் வரைஞ்சிக்கங்க, அப்புறம் இங்கேருந்து ஒரு சிலிண்டர் வரைஞ்சிக்கங்க. அப்போது ரெண்டு பக்கமும் சிலிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிலிண்டரிக்கல் இது அந்த சர்ஃபேஸ் தான் உங்களுக்கு காஸியன் சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ் ஃபார் திஸ் ஷீட். சரியா? அதுதான் இப்படி அசீவ் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ டயக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு ஷீட் வரைஞ்சிக்கிறேன். இங்கே ப்ளஸ் சிக்மான்னு போடுறேன். இங்கே ப்ளஸ் சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. Surface charge density, we know that surface charge density is equal to charge per unit area. அப்போ charge is equal to sigma into A அப்படிங்கிற ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ப்ளஸ் சிக்மா. இப்போ இதுக்கு வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், ஏன்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஒயர்ன்றதுனால பாசிட்டிவ். இது ஷீட், சாரி பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட். இப்போ இதுக்கு நான் காஸியன் சர்ஃபேஸ் ரெண்டு பக்கம் வரைய போகிறேன். எப்படின்னா சிலிண்டரிக்கலாக வரைய போகிறேன். இங்கேயும் அதே மாதிரி காஸியன் சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ் வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் Pன்னு P டேஷ்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாயிண்ட் Pன்னு எடுத்துக்கிறேன். இந்த Pன்ற பாயிண்ட் இந்த இடத்துல I am going to measure the electric field due to this charge sheet, and also at this point P dash I am going to measure the electric field at this point P dash. So இங்கே electric field is acting. இந்த இடத்துல இந்த arrow mark போடுறேன். இந்த இடத்துல arrow markல E vector act ஆகுது. அதே போல இங்கேயும் E vector is acting ஆகுது because இது positive charge sheet ன்றதுனால. அதே போல this is the surface called ds. So இந்த ஏரியா பேர் வந்து ds ன்னு அர்த்தம். இந்த ds பார்த்தீங்கன்னா ஆக்டிங் ஆகுது. So E vector ds vector. Also this ds is also equal to the area, a small area of the cylindrical Gaussian surface. So இது வந்து ds or a ன்னு. So ஞாபகம் வச்சுங்க. ds is also acting along this direction. அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த p dash என்ற பாயிண்ட்டுக்கும் இந்த ஷீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சம் r. அதே போல இந்த இடத்துலயும் இந்த ஷீட்டுக்கும் இந்த pன்ற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து r எடுத்துக்கீங்க. So total 2r. அது விட்டு no problem. இப்போ என்ன பண்ணுங்க, I am going to find out the total flux at the point P and at the point P dash. Total flux phi is equal to flux at the point P and flux at the point P dash. So phi is equal to இது போட்டுட்டு E vector dot ds vector at the point P, அப்புறம் லைன் டேபிள் போட்டுட்டு P dash E vector dot ds vector போட்டுங்க. நம்ம ds ஐ a கூட எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கேன். ஸோ E into a plus E into a, அப்போ என்ன ஆகும்னா 2 into E into a மாறிடும். இது டோட்டல் ஃப்ளக்ஸ். ஸோ அக்கார்டிங் டு காஸ் லா பிரகாரம், காஸ் லா ஃபார்முலா பிரகாரம் phi is equal to q by epsilon naught, and also we know q is equal to sigma a. அதனால phi is equal to sigma a by epsilon naught. இந்த ஈக்குவேஷனை 1 எடுத்துக்கங்க, இந்த ஈக்குவேஷனை
2 எடுத்துங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஈக்குவேட்டிங் 1 and 2 பண்ணும்போது 2EA is equal to sigma A by epsilon naught. AA cancel ஆயிடும். அப்போ இதிலிருந்து என்ன கிடைக்குதுன்னா capital E is equal to sigma by 2 epsilon naught. So this is the formula for the electric field due to an infinitely charged sheet. Always remember, ஒரு ஷீட்டா இருந்தா ஃபார்முலால 2 epsilon naught வரும். ரெண்டு ஷீட்டுக்கு ரெண்டு parallel ஷீட் வச்சிருக்கீங்க. இந்த ரெண்டு parallel ஷீட்டுக்கு நடுவுலயும் வெளியவும் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மெஷர் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரே ஒரு எப்சிலான் நாட் தான் ஆகும். சிக்மா பை எப்சிலான் நாட்னு ஃபார்முலா வரும். ஆனால் அந்த அந்த கான்செப்ட் உங்களுக்கு கிடையாது இல்லாட்டி சிலபஸ்லேயே. ஸோ 2 ஷீட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த கான்செப்ட் இல்லை. ஸோ 2 ஷீட்டாக இருந்தால் சிக்மா பை எப்சிலான் நாட், ஒரு ஷீட் இருந்தால் சிக்மா பை 2 எப்சிலான் நாட்.